இல்லைனாத்து அது வந்து போதும் போதும், எங்கேயும் வர வேண்டாம், புரிஞ்சுது. என்னம்மா நாத்தனாரே ரொம்ப பண்ற? ஓ, லவ்ல இருந்து மாறிட்டேன். லவ் சும்மா லவ். நானே பயந்துட்டு இருக்கேன், எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உன் புருஷன் தாண்டி பக்க போற, அதுக்கு எதுக்குடி பயப்படுற? என்னன்னு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயமா இருக்கா? ரொம்ப படபடப்பா, என்னன்னு சொல்ல தெரியல, கூச்சமா பயமா, எனக்கே என்னன்னு தெரியல, எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்டு ஃபீலா இருக்கு. என்ன நாத்து, எங்களுக்கெல்லாம் கூட இப்படி இல்ல. வாழ்ந்துட்டு வந்தவங்களுக்குலாம் அது இருக்காது. என்ன இப்படி நியூஸ் கட் பண்ற? ஏன் அவங்க பாவம் அக்கா சப்போட்டா? உண்மையை சொன்னேன். சரி இரு, லவ் பிரச்சனை தான் தீர்த்து வைப்போம். இது நீ எதிர்பார்த்ததே, இதுக்கு போய் பயப்படுற? அதுதான் என்னன்னு எனக்கே தெரியலன்றனே. சரி, யோசிச்சுட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். நாங்க வெளியே போறோம். வரல, நான் தான் கூப்பிட்டு வருவேன் என் பாய. என்னடி இது? நாத்தனாரா நான் இருக்கேன். நாத்தனார் தானே, அதான் நீ கூப்பிடக்கூடாது. நாங்க அதை சிப்ளிங்ஸ்ல வரோம், நான் தான் கூப்பிடுவேன். ரொம்ப நியாயம். யாரும் தேவையில்லை, நான் தான் ஃப்ரெண்டா இருக்கேன், நான் போறேன். நாங்க 3 பேரும் ஓடுங்க, நாங்க 2 பேரும் வரோம். பாடுறா. யாருன்னா அடிச்சுக்கோங்கப்பா, நான் போய் உட்காடுறேன் அந்த பக்கம். அவ்வளவுதாங்க பாசம். நான் உன்னை பிடிப்பேனா நீ என்ன பிடிப்பியான்னு தெரியாது, அதுக்கு தான் இந்த சண்டைக்கு நான் வரல. அந்த ஒரு விஷயத்தினால மன்னிக்கிறேன். டே பட்டு, ஹாப்பியா இருக்கியாடா? போதும், இவ்வளவு நேரம் விளையாடிட்டீங்க 2 பேரும், எனக்கு வலிக்குது, திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கடத்துறாங்க, நீ சொல்ற பட்டு. நல்லாதான் இருக்கானா, போதுமா? போதும் போதும். இந்த பஞ்சாயத்து உங்களுக்குள்ள போல போகும் அதானே? அவங்க 2 பேர் பஞ்சாயத்து ஓய மாட்டேங்குது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தூக்கி கொடுத்து நிம்மதியா இருக்க மாட்டேன். அம்மா, அப்படி அவங்க அத்தையை ஒண்ணு சொல்ற கூடாது, உடனே வருவானே வரிஞ்சு கட்டிக்கிட்டு. இதுல இருந்தே பாசம் அப்பனை கூட மிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு. ஆமா ஆமா, பரவாயில்ல, அப்பாக்கு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவனுக்காவது இருந்துட்டு போட்டோம். அதை வேணா ஒத்துக்கிறேன். அப்பா ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டான்ல, இவன் கொடுக்க மாட்டான். அது போதும். மூட் சேஞ்ச் ஆயிடுச்சுல, நாங்க போய் உட்காடுறோம். வர சவுண்டு கேக்குது, நீங்க வாங்க பொறுமையா கொஞ்ச நேரம் கழிச்சு. வரவங்க கரெக்டா? நீ சொன்னதெல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு, அது எடுத்துட்டு வந்துட்டேன், நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்ப சரி, போயிட்டு வாங்க. சரிங்க, நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏன்டா படுத்துறீங்க? எல்லாம் கிளம்பிட்டாங்கடா. நம்ம கிளம்பட்டும், நம்ம கொஞ்சம் பொறுமையா போடும். நீ ரொம்ப பண்றீங்கடா. ஏய், மாப்பிள்ளைக்கு எத்தனை கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். தானே? என்ன தானே வாங்கட போலாம். இல்ல ப்ரோ, அதான் சும்மா இல்ல போய் உட்காந்து அப்புறம் போலாம். எனக்கு இவ்வளவு பார்க்கணும் போல இருக்கு. நேத்தெல்லாம் பார்க்கலையா? எங்கத்தான் பார்த்தேன், ஒன்னும் பார்க்கல. நான் கொடுத்ததெல்லாம் போட்டு வருவாளா மாட்டாளா, சொன்ன மாதிரி செய்வாளா மாட்டாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் அப்படியோட தான் முடிச்சிருக்க. போட்டு போட்டு பார்த்தியா ட்ரெஸ்ஸை காணும்? நேரத்துக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்ட. அப்புறம் வந்து பார்த்து பயப்படுறதுக்கா? அப்புறம் அவ செய்வா, அதுதான். நீங்க அவங்க கூட செஞ்சுட்டீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி வாங்கடா போலாம். ஆமா, இதுக்கு மேலே இவ பிடிக்க மாட்டேன். சரிதான், போலாம், வாங்க போலாம். ஒரு வழியா வந்தீங்களே, நான் அழுதுருவீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நினைச்சிடாது, உங்களை உள்ள வச்சு கூட்டிட்டு நான் மட்டும் கிளம்பி நீங்க தான் கிடக்கணும், பாத்துக்கோங்க. செஞ்சாலும் செய்வான்டா. அப்புறம் நம்ம தப்பா வச்சிருவோம். இன்னும் வர தேவையில்ல, இங்க இருங்க. போட்டு வேற எங்க வச்சிருக்கான்னு தெரியல. வாங்க எழுந்துரு. வேண்டாம், இங்க இருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டேன். மாமி வர எங்க தங்கச்சிட்டு மாட்டி விட்டுறதா போலாம். நீங்க வேண்டாம், நீங்க தான் இங்க இருக்கணும் ஆசைப்படுறீங்க. இல்லாம போட்டுட்டோம், தெரியாம போட்டுட்டோம், வா போலாம். எழுந்துவாங்க. நான் சும்மா கம்மன் இருந்தா ஓவர மாட்டீங்க. பவர் தெரியாம விளையாடிட்டு போலாமா? செகண்ட் எழுந்துக்கலாம், ரூம் பூட்டப்படும், உள்ளேயே லாக் ஆயிடுவீங்க. எழுந்துட்டா 2 செகண்ட் கூட தேவை. போலாம். வச்சு செய்யலாம் பார்த்தா இவன் செய்யலாங்க. போலீஸ்காரா அதுதான் அறிவா யோசிக்கணும், என்ன யோசிக்கல. வந்துட்டாலே இதெல்லாம் இவன் சேர்த்து உள்ள வச்சு பூட்டிக்கலாம் தான் நான் நினைப்பேன். தங்கச்சி தெரிஞ்சு போச்சுல, இன்னும் 2 செகண்ட் பேசணும்னு வச்சுக்கோ, நிஜமாவே சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருவான். ஆமா ஆமா, போயிடலாம். என்ன சம்பந்தி வீட்டுல இருந்து மாப்பிள்ளையா வரல? பொண்ணு பக்கம் மாப்பிள்ளையெல்லாம் கூட்டு வர மாட்டீங்களோ? அதெல்லாம் கூட்டு வர பழக்கம் எங்களுக்கு இல்லப்பா. ஓ, நீ மாப்பிள்ளை விடாமா? ஆமா ஆமா, மாப்பிள்ளை கத்த வரணும்ல, அதான். அப்போ பொண்ணுக்கு சித்தி வேண்டாம், அம்மாங்க 2 பேர் இருக்கிறாங்களே, அப்புறம் நம்மளையும் கண்டுக்க போறாங்க. சரி சரி, பாத்துக்கிறோம். மாப்பிள்ளை முறுக்க காட்டுறாரோ, போயிட்டு கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டாதான் வருவோம். இருக்கோண்டா சரவணா, மாப்பிள்ளை முறுக்கு கட்டுறாரு போல, போய் கூப்பிட்டு வருவோம். மாப்பிள்ளைக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஒரு ஃபோன் வந்துச்சு முக்கியமான கிளைண்ட் கிட்ட இருந்து, அதனால பேசிட்டு இருக்காரு. அவரே எப்போ இங்க வருவான் தான் காத்துட்டு இருந்தாரு. இருந்து எதுக்கு வச்சார தூக்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல, பெருமாடு கணக்கா இருக்கும் அதுவே. மாப்பிள்ளை உட்காரத்துக்கு தான், வேற எதுக்கு? அதுதானே வாங்க. இதுக்குன்னு இவ்வளவு வேலை கட்டிங்க தூக்கிட்டு வரணும். இதெல்லாம் யோசிச்சு தானே வாங்கினா, அதான் விடு, அவங்க இஷ்டத்துக்கு. அம்மா சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ளை கொஞ்சம் கெட்டா இருக்கணும்ல. அதெல்லாம் இருக்க மாட்டாரு. தாண்டி ஓட்டிங்க என் பிள்ளை. இதெல்லாம் கரெக்டாக தான் சொல்றேன். ஏதோ என் பிள்ளைக்கு கொஞ்சம் சலுகை கிடைக்குதுன்னு பார்த்தேன், அது உங்களுக்கு பிடிக்கலையாடா? அப்ப இந்த சேர் என் பிள்ளைக்காக வாங்கினது. ஆமா உங்க பிள்ளைக்காக வாங்கினதுதான். பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா இருக்கே, பார்த்து பார்த்தா ஆயிடுறா. இப்படி ஒழிச்சு வச்சீங்க.
ஒன்னா வச்சுக்க மாட்டீங்களே. கண்டிப்பா வச்சுக்க போறேன். நீங்க தான் தூக்கி உங்க அண்ணன் கொடுக்கணும்னு இருந்தீங்கல்ல, அதான் ஒழிச்சு வச்சுட்டோம். அடிப்பாவீங்களா, அந்த வீட்டுல கண்டுபிடிக்க முடியலையே. அதுதான் இந்த வீட்லயே தான் இருந்துச்சு, ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. தேடிங்க தாண்டி நீங்களா. அப்படின்னு தான் சமாளிச்சு வந்திருக்கோம். ஏன் உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதனால ஒண்ணும் இல்லாட்டி பரவாயில்ல. வாங்க 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 மாப்பிள்ள. என்னமாமா வரவேற்பு வந்து பலமா இருக்கு. டேய், ஃபார்மலா வருவேன் பார்த்தா வேட்டி சட்டை. சும்மா தாங்க, ஏன் நல்லா இல்லையா? இந்த மாதிரி ஒகேஷன் எடுத்து போட முடியும். அதான் நல்லாதான் இருக்கு, கேட்டேன். இவா வந்து உன் சேர்லயே உட்காரு. இது அவங்க தூக்கிட்டு வந்தீங்க. பொண்டாட்டி ஒரு ஆர்டர் இருப்பா, அதான் தூக்கிட்டு வந்தீங்க வச்சு. ஓ சூப்பர். சரி வாங்க வந்து உட்காந்தீங்க தானே பொண்ணு. ஓ வந்துட்டேன். வருஷ தட்டலாம் இது கூட வருஷத்துக்கு எல்லா ஆர்டரும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் எடுத்துட்டு வரணும். ஓ சரி சரி, இருக்கு வந்துட்டு வந்து அப்படின்னா ஓகேடா. பொண்ணு பக்கத்துக்குள்ளவா தட்டு வைப்பாங்க. ஏதோ ஒரு 5 தட்டு இல்லை 10 தட்டு எடுத்து வர வேண்டியதானே. போய் இதுக்கு 5 தட்டு. இது லாஸ்ட் மினிட் பிளான் மாமா, அதனால எனக்கு என்னன்னு தோணல. இல்லைன்னா இன்னும் நிறைய தான் வச்சிருப்பேன். டேய், பொண்ணு பக்கத்துக்கே இவ்வளோன்னா அப்போ நிச்சயதார்த்தத்துக்குலாம் இதுக்கெல்லாம் வேற லெவலில் யோசிச்சு வச்சிருக்கேன். வச்சுட்டீங்க. வச்சு என்ன நீங்களா இருக்கீங்க பொண்ணு? பொண்ணோட சீக்கிரம் கடையில் கட்டிடுவோமா? தானே என் பொண்ணு எவ்வளவு சீக்கிரம் பாத்துருவியா? நீங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? உட்காரலாம்ல. ரொம்ப பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்ல மாப்பிள்ள, அதான். பரவாயில்ல மரியாதை மனசுல இருந்தா போதும். எங்க உன் பொண்ணு? அதெல்லாம் பொறுமையா வருவா மாப்பிள்ள. பொறுமையா வருவாளா? அது என்ன பொறுமையா? எவ்வளவு சீக்கிரம் மாப்பிள்ள கண்ணில் காட்டக்கூடாது. என்ன இப்படி பண்றாங்க? அப்புறம் தாத்தா சொன்னா நல்ல நேரம் போயிட்டு போகுது. அப்புறம் கணக்குலன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ள. இதுக்கப்புறம் ஒரு கழிச்சு பார்த்தா கூட ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ரியாக்ஷன் போகுது இருக்காது. அதெல்லாம் பிரிச்சு கதை. இவன் இப்படி இல்லைன்னா தான் ஆச்சரியம், இப்படி இருந்தாலும் இல்லை. என்ன மாப்பிள்ள ஏதாவது குடிக்கிறீங்களா? உங்க பொண்ணு தானே எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். இன்னும் ஒரு ஹவர்ல வந்துருவா, கவலைப்படாதீங்க. 1ல இருந்து ஒரு 2 கிலோ வந்துருவா. இது ஒரு ஹவர்ல இருந்து 2 ஹவர் ஆகுமா? இவங்க என்னடா இப்படி சொல்றாங்க? என்ன இப்ப கூட தானே இருக்கிறதா சொன்னாங்க. லாவண்யாவே வந்துட்டான். ரொம்ப வேண்டாமா வச்சு செய்யறாங்களே. பையன் முடிக்கிறான். அதுக்காக நம்மளே கேட்போம். அம்மா, நீ தான் பொண்ணு கூப்பிட்டு வருவேன்னாங்க, நீ வந்துட்ட, பொண்ணு வரல. அம்மா கேட்டாங்க. நிம்மதியா இருக்கு. அவனை வச்சு செய், புரியுதா? ஆமா, அண்ணா வச்சு செய்யணும், புரியுதுல? எல்லாரும் முடிவோட தான் இருக்கேன். அதுவா, அவ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த டயர்ல தூங்கிட்டு இருக்கா. நாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவளை எழுப்பவே செஞ்சோம். ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டா, அதனால விட்டுட்டோம். இப்பதான் எழுப்பி விட்டுருக்கேன், போய் குளிக்க போயிருக்கா. இதுக்கப்புறம் தான் அவ ரெடி ஆகி வரணும். இப்பதான் குளிக்கவே போயிருக்காளா? இப்போ ரெடியாக்கி வருவா? அம்மா கனவு கூட்டி இப்படி தமிழ் மொழி ஆக்கிட்டாலே. தெரிஞ்சிருந்தா நானும் எழுப்பி விட்டுருப்பேனே. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் விட்டேன். வந்த சோதனையா இது. இப்பதான் நான் குளிக்கிறா. ஆமாண்ணா, இப்பதான் குளிக்க போயிருக்கா. அவங்க நிஜமா தான் சொல்றாங்களா? இப்பதான் ஆமா, இப்பதான். இல்லை இங்க வந்துட்டீங்க, எப்படி ரெடி ஆகும்? அது என்ன ஒரு தாவணி, அவ எப்பவும் போட குதிரவாள். இது போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுப்போம்? ராவணியா? அதான் எடுத்து வச்சுட்டு போயிருக்கா. அதுதான் போட்டுட்டு வர போறா. அதான் சொல்றான், அதெல்லாம் போட எவ்வளவு நேரம் ஆக போகுது? புடவைனாக்கா ரூம்ல மாதிரி எதுவுமே இல்லையே. கட்டில் மேல இதை வச்சுட்டு போனோம். சரி, நான் அதை போட்டு வந்தப்ப நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டான். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்க? நான் இதுக்கு போட்டு விட்டேன். ராவணி போட்டா மருதாணி. அதான் நைட் சீக்கிரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதானே பெருசா பதி இல்லையா, ரெண்டு மாதிரி தெரியல. மருதாணி பதி இல்லையா? வச்ச மருதாணி வேஸ்டா? முட்டு கொலிக்க வச்சனே. உன்னோட தட்டி கொத்து தானே வச்சேன், முடிச்சிட்டு கூட இல்லையே. உங்களை பண்ணது வேஸ்டா? தெரியும், அப்பவே தெரியும். இப்போ எல்லாம் ஏமாத்துவான். நம்ம ரூம்ல ரெடி பண்ணி அவளை கூட்டு வந்திருக்கணும். பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இன்னும் தப்பே வச்சோம். அவளை அங்கிருந்தே ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கணும். இங்க அவளை ரெடி ஆகட்டும் விட்டது தப்பு. வெப்பாளச்சா சசியா ஒரு கற்பனை உருவத்தி இருந்தேன். இவங்க என்ன இப்படி பண்றாங்க? பாவமா இருக்கு. போதும், அவளை வரவேங்க. இன்னும் கொஞ்சம் கதறட்டும். அம்மா இருக்குடி, நல்ல நாள் அதுவுமா. இல்ல கொஞ்சம் கதறட்டுமே. இந்த நாளுக்காக பல வருஷம் ஏகின ஜீவனம் நடிக்கிறேன்ட்டோம் விடு. அதனால தான் கொஞ்சம் மெம்பரபிளா இப்படி வச்சு செய்யறோம். அது மாதிரி ஷாக் வேண்டாம், சந்தோஷமாவே இருக்கட்டும். சரி, தாயின் விருப்பமே செய்கிறேன். கற்பனை இன்னும் நல்லா தான் இருக்கு. இது மாதிரி வந்து நிக்க போறான். அதை அவன் கட்டிட்டு வர போறான். அவனுக்கு திருவாள் பொண்ணு பார்ப்பாங்களா? எனக்கு இறக்கும். எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் போல. மாப்பிள்ள பொண்ணு வரணும் பொண்ணு வரணும்னு புலம்பிட்டு இருந்தீங்க. பொண்ணு வந்தா கண்டுக்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆழ்ந்த சிந்தனையில. பொண்ணு வந்துச்சா? எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சு? அப்ப என் பக்கத்துல நிக்கிறவையா யாரு? நம்ம கற்பனை தானே. இல்லையோ தாவணியில் இருக்கிறது நமக்கு மட்டும் புடவையில தெரியுதோ? கண்ணை கசக்கிட்டு பார்ப்போம் ஒரு நிமிஷம். இல்லை இப்போ எனக்கு தாவணி தானே தெரியுது. தாவணியில் வருது. நான் எடுத்து கொடுத்த புடவை தானே தெரியுது. இல்லையே, அவன் தாவணியில் தானே வருவா. வாங்க கிட்ட மூல என்ன ஆசைப்பட்டோமோ அதே நினைக்கிறது போல. கற்பனை இல்ல, உண்மையிலேயே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் வந்து நிக்கிறா. பதறாதீங்க. ஏய், அப்ப என்ன வச்சு ஓட்டினீங்களா? அது கூட உங்களுக்கு தெரியும். இப்படி ஏமாந்துட்டீங்க. இருங்க,
அதெல்லாம் அப்புறம் பண்றேன். இருக்கு. அப்புறம் இருக்கு டைம். இப்போ உன் பொண்ணாட்டி பாத்துக்கப்பா. மாப்பிளைக்கு எங்கம்மா காஃபி? தரேண்ணா. இந்த கப் எடுத்து கொடு. சரிங்க. காஃபி எங்களுக்குலாம் இல்லையாம்மா? எல்லாம் இப்பதான் குடிச்சிங்களா? அதனால வேண்டாம்னு அம்மா தான் சொன்னாங்க. அதான் அவருக்கு மட்டும் போட்டது. ஓய், இங்க வா. இந்த பையனை பாக்குறேன். ஆஹா, பக்கமே பத்திரக்கூடாது. கூச்சமா இருக்கு. போய் கொடு. நீங்களே கொடுங்க. டி என்னடி சொல்ற? நீங்களே கொடுமான்னு கூட்ட மாதிரி பயமா இருக்கு. இப்போ சரி பயப்படுற? ஆமா ப்ளீஸ்மா. அடிக்கி இருக்கி. சரி கொடு. இந்தாங்கடா உன் மாப்பிள்ளை கிட்ட இதை கொடுங்க. எனக்கு புரியல, நீங்க கொடுக்குறீங்க. எல்லாம் அப்படிதான், இதெல்லாம் தாண்டி வர்றது கஷ்டம். அப்படியே கொடுங்க. சுத்தி வர மாட்டாங்க உங்க பொண்ணு. என் பொண்ணு இல்ல தெரியாம சொல்லிட்டு கோத்து விட்டுறாது. உங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. இப்பவே கொடுத்துட்டு நீ வந்து கொடுக்கணுங்களா? இங்க பக்கமே பார்க்க மாட்டேடா சாமி. மாப்பிள்ளை பொண்ணு ரொம்ப நேரம் பார்த்துட்டீங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா என்ன இது சொல்லுங்க. ஏடா பொண்ணு பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல வேற இடம் பார்க்கலாமா? அப்பா, பொண்ணு பிடிச்சியா அவனுக்கு? ஏமா விருப்பத்துறீங்க? வளைச்சுன்னு சொல்லு. பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயே கூட கூப்பிட்டு போயிடுறேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நாங்க முறையா தான் தருவோம். தரப்படி தாங்க, என்கிட்ட இப்ப நான் கூப்பிட்டுருங்க, நான் போயிடுறேன். அப்பவே வாங்கிக்கப்பா. இப்பெல்லாம் தர முடியாது. அப்படி வர மாட்டியா? வேற நம்ம பார்க்கவே மாட்டா. நம்மள ஒரு பொருட்டாவே முடிக்கலாமா? இவ யார் எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? சரி, அப்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம பொண்ணு அவனுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அது அதுவா? சொல்றா தங்க, உனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை சொல்லு. அண்ணன் இப்ப பாத்து என்ன நீ தயங்கலாம் தேவையில்லை. பிடிச்சு விட்டுவானுங்க போல இருக்கு. டேய், இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? சொல்லுமா, பிடிக்கலையா? அது வந்து இப்படி திணற? வார்த்தை வரல. எஸ்ன்னு சொல்லி விட்டுரு. பயமுக்கு சொல்ல மாட்டேன். இருக்கி. இது நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்காதுன்னு ஒரு தைரியத்துல இருந்துட்டா போல. இருக்கிற ஷாக்ல இருந்து அவளால வெளியே வர முடியல. என்னவோ சரி, ஏதாவது கலபுரத்துல கல்யாணம் நடந்தாதான் உண்டு நினைச்சவளுக்கு இப்படி ஆசுவாசமா ஃப்ரீயா ஒவ்வொன்றும் நடந்தா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நம்மளும் இப்ப என்னதான் பண்றது? நம்மளே பேசிடுவோமா? சரி அண்ணி, நீங்க தான் பேசணும். அதெல்லாம் எங்க பொண்ணுக்கு சம்மதம்ப்பா. எங்க பொண்ணு கொஞ்சம் கூச்ச சம்பவம், வெளியே சொல்லாது. சுபாவமா? ஒருவேளை பிடிக்கலையா? நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? சுபாவமாமா? சரி தலையாட்டேன். அது உங்க பொண்ணுக்கு அது மட்டும் தான் வருமா என்ன? ஆமாங்க, எங்க பொண்ணுக்கு அதுன்ற வார்த்தை தவிர வேற எதுவும் வராது. அவ பைக்ல இருந்தாலே அதுன்னு மட்டும் தான் சொல்லுவா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வச்சிடலாம். நான் நாத்தனா கறி வந்து போய்க்கிறியா? அதுக்கு தானே பெருமா வெயிட்டிங்க. இதோ எழுந்துக்கிறேன். நானே வைக்கிறேன் என் பொண்டாட்டிக்கு. நானா பார்த்தேன், இந்த உரிமை எனக்கு எங்க வந்துடும் எனக்கு அப்பவே தெரியும். அவர் ஆசைப்படும் போதே தெரியும் இது நடக்காதுன்னு. தானே அவர் லட்சணம் எங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா. என் பொண்டாட்டி விஷயத்துல எதுவா இருந்தாலும் அது நான் பண்றதுதான். அதுதான் சம்பிரதாயம். அப்போ உன் பொண்டாட்டிக்கு நீ தான் போய்க்க போற. ஆமா, அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. மட்டும். சரிப்பா, சந்தோஷம். உன் பொண்டாட்டிக்கு நீயே வை. நன்றிங்க.